100 days 100 ஸ்கீம் சீரீஸில் நாள் 24 திட்டம் 24. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திட்டம் என்ன அப்படின்னா முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம். இந்த திட்டம் 1992 தொடங்கப்பட்டது. 2006 சிவகாமி அம்மையார் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்த திட்டத்தின்படி பெண் குழந்தைகளுடைய பெயரில் வைப்புத் தொகைகள் அரசாங்கத்தால் டெபாசிட் செய்யப்படும். அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை இருந்துச்சு அப்படின்னா அந்த பெண் குழந்தையோட பேரில் 50,000 ரூபாய் டெபாசிட் பண்ணுவாங்க. இது திட்டம் 1. திட்டம் 2ல் 2 பெண் குழந்தைகள் இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு பெண் குழந்தைகள் பேர்லையும் தலா 25,000 வைப்புத் தொகையாக டெபாசிட் பண்ணப்படும். இப்போ இந்த திட்டத்தில் என்ன பயன் அப்படின்னா, முதல்ல பெண் குழந்தைகள் 18 வயது முடிவடைந்த பின்பு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய பின்பு இந்த வைப்புத் தொகைக்கு வட்டியோடு சேர்த்து உங்களுக்கு ஒரு முழு அளவிலான தொகை கொடுக்கப்படும். அதையும் தாண்டி வைப்புத் தொகை வைத்த 6வது ஆண்டிலிருந்து 1,800 ரூபா வருட ஊக்கத்தொகையாக கொடுக்கப்படும். இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குடும்பத்தில் பெண் குழந்தைகள் மட்டும்தான் இருக்கணும், ஆண் குழந்தைகள் இருக்கக்கூடாது, தத்தெடுக்கவும் கூடாது. இதுக்கப்புறம் 18 வயது நிறைவடைந்த பின்பு தான் அந்த குழந்தை அந்த பணத்தை எடுக்க முடியும். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதியிருக்கணும். குழந்தையோட பெற்றோர்களில் ஒருத்தர் 40 வயதுக்குள்ளே கருத்தடை அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கணும். குழந்தையோட பெற்றோர்களில் ஒருத்தவங்க 10 ஆண்டுகள் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு முன்பாக 10 ஆண்டுகள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கணும். ஆண்டு வருமானம் 1,20,000க்குள்ளே இருக்கணும். இலங்கை அகதிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த திட்டத்தில் பயன்பெறலாம். இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா, பெண் சிசு கொலையை தடுக்கிறது, குழந்தை திருமணத்தை தடுக்கிறது, பெண் குழந்தைகளோட கல்வியறிவை மேம்படுத்துறது. இந்த 3மே இந்த திட்டத்தோட நோக்கங்கள். நன்றி.